பஹல்காம் 26 டூரிஸ்ட்ன்றது வந்து சும்மா இல்லை சார். 4 பேர் செஞ்ச ஒரு தப்புக்காக இங்கே இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம விரட்டி அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. உண்மையாகவே இந்தியா போருக்கு ரெடியாக தான் பேசுகிறாங்க. அந்த இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் நாசமாக போவான். பச்சையாக சொல்கிறாம நாசமாக போவான். இந்த மக்களை கொன்று தனக்கு அதிகாரத்தை கடைபிடிக்கணுங்கிறது இது பண்ணுங்கிறதுக்காக நினைக்கிற அந்த துரோகிகள், மனித குல விரோதிகள் முழுமுழுத்து சாவான். பஹல்காம் மேல அவங்க தாக்குதல் நடத்தினது வந்து எந்த அளவுக்கு சார் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்? பஹல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் இவர் என்ன மோடி எத்தனை மீட்டிங் போட்டாங்க அதை தடுக்கிறத பற்றி என்ன நடவடிக்கை எடுத்தார் சொல்லுங்க. அதான் சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போனார்? அங்கிருந்து வந்தவன எங்க போனார்? பஹல்காம்ல நடந்ததுக்கு பீகார்ல போய் ஒழித்து கட்டுவேன்னா என்ன? எலெக்ஷன் நடக்குது. இப்ப என்னமா தீவிரவாதம் வர்றதுக்கு வேண்டிய அவசியம் என்னமா இருக்கு? இப்ப என்னத்துக்கு வக்குவ வாரியத்துக்கு இது போட்டீங்க? ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்கு தான் அது பண்ணீங்க. நீங்கள் இப்போ இந்த வக்ஃபு இதை வந்து அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு இருக்குங்களா? உங்களுக்கு தேவை ஒரு மத கலவரம், அது முஸ்லீம் வெறுப்பை வச்சு நீங்கள் ஜெயிக்கணுங்கிறது தவிர உங்களுக்கு என்ன இருக்குது? போன புல்வாமா தாக்குதலில் இராணுவத்தை அடிச்ச அதில் ஒரு நியாயம் இருக்குது. அப்பாவி பொதுமக்கள் நீ தானே சொன்ன காஷ்மீருக்கு பிரமாதமாகி போச்சு எங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு. அமித்ஷா சொன்னது சுற்றுலா பயணிகள் போங்க, உன்னை நம்பி தானே போனாங்க. திருமாவளவன் தானே கேட்டார், நீ சொல்லி தானே போனாங்க. ஒரு இராணுவத்தினை காணமே, அங்கே ஒரு போலீஸை காணமே, அங்கே எங்க போனாங்க? இந்த சிந்து நதியை வந்து ஸ்டாப் பண்றதுனால இது வந்து ஒரு போருக்கான ஒரு முதல்ல ஒரு ஸ்டெப்பா தானே சார்? ஸ்டாப் பண்ணுங்களா? சிந்து நதியை பார்த்துருக்கீங்களா நீங்க? நிறுத்த முடியுமா உங்களால? நிறுத்துங்க பாருங்க, நிறுத்துங்களா? எங்க நிறுத்தினா? சிந்து நதியை நிறுத்தத்துக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு டேம், ஒரு சின்ன தடுப்பணை இருக்குதா உங்ககிட்ட? தடுப்பணை கட்ட முடியுமாங்க? போய் பாருங்க, பார்த்தவங்க தவறி விழுந்தோம்னா 200 மைலுக்கு 100 மைலுக்கு அந்த அப்புறம் தான் நம்ம பாடியே கிடைக்கும். அந்த ஸ்பீட் சும்மா வந்து கதை விட்டுக்கிட்டு நான் நிறுத்தேன் பார்க்கலாம். நிறுத்தினாக்கா காஷ்மீரும் போகும், பஞ்சாபும் போகும். நீயும் சேர்ந்து சோத்துக்கு காட்டி எடுப்பேன். மோடி நாளைக்கு சப்பாத்தி ஒன்றா தமிழ்நாட்டுக்கு தான் வரும். சிலோனில் ஈழத்தமிழர்களை தமிழ் மீனவர்களை வந்து அடித்து சுட்டு கொண்டுக்கிட்டு இருக்காங்களே. தமிழ்நாட்டு மீனவன் இந்தியா இல்லையா? தினசரி சிங்களவன் கப்பல் வந்து பிடிக்கிட்டு அடித்து உடைக்கிறாங்களே, செத்து போகிறாங்களே. என்ன ஆக்ஷன்? இலங்கையோட தொடர்பு அருந்து போனது இலங்கையர்கள் உடனே வெளியேறதுன்னு சொன்னீங்களா? இந்த சுற்றுலா பயணிகள் 20 பேர் போனதுக்கு ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழ் மீனவர்கள் இறந்து போனாங்களே. யார் பதில்? அது என்ன ஆக்சிடென்ட் சொல்லுங்க. 29ஆம் வருஷம் வரணும் நாடாளுமன்ற தேர்தல் வரவரும் இந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதை வச்சு தான் அவங்க எலெக்ஷன் நடத்துவாங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். சார், இந்த பஹல்காம் இந்த விஷயம் வந்து எந்த 4 பேர் செஞ்ச ஒரு தப்புக்காக இங்கே இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம விரட்டி அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் தப்பு தான், அவங்க இங்கே இருக்கிறதுனால தானே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது, இது இந்துக்கான ஒரு நாடு, அவங்க இங்கே இருக்கக்கூடாது, அவங்க எல்லாரும் கண்டிப்பாக விரட்டி தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு ரெடியாகிற மாதிரி இருக்குது சார். உண்மையாகவே இந்தியா போருக்கு ரெடியாக தான் இருக்குது சார். இம்ரான் கான் அழகாக சொன்னாருமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி மோடி இதே சென்ட் அடித்தார். இம்ரான் கான் அப்போ தேர்தலில் நிற்கிறார் பாகிஸ்தானில், கிரிக்கெட் பிளேயர் தெரியும். அவர்கிட்ட கேட்குறாங்க, பாகிஸ்தான் வந்து இந்தியாவை ஆக்கிரமிக்கும்னு சொல்லி இந்தியாவில் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கட்சிக்கு அதே வேலை. எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி பேசி பாகிஸ்தான் போகிறதுன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்பாங்க. இப்போ ஒன்றும் எலெக்ஷன் வரலையே, இருங்கம்மா அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் அணுசக்தி வச்சிருக்கிற நாடு, இந்தியாவும் அணுசக்தி வச்சிருக்கிற நாடு. 2 பேரும் போரிட்டு ஒருத்தன் அணுகுண்டு போட்டாக்கா யார் அடிவார்? அணுகுண்டை வந்து நான் இந்தியாவில் போட்டுடுறேன், நான் தப்பிச்சுக்கோனா? அங்கே இருக்கிற கதிர் வச்சு நானும் தான் சாவேன். இப்போ இந்தியா வந்து அணுகுண்டை வந்து பாகிஸ்தானில் போடுது, இந்தியா தப்பிச்சுக்குமா? கதிர் வச்சுனா இப்போ இந்தியாவும் தான் நாசமாக போகும். போருக்கெல்லாம் நாங்கள் என்றைக்குமே தயாராக இல்லை. அவங்க எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இந்த ஸ்டண்ட் அவங்க அடிப்பாங்க. அந்த கட்சிக்கு அதே விளையாடினார். அதனால தான் இம்ரான் கான் இருந்தவரில் மோடி வந்து பாகிஸ்தான் படை இருக்கிற விஷயத்தையும் சொல்லலை, இப்போ தான் எடுக்கிறார். சரி சார், இப்போ அணுசக்தி வந்து இருக்குன்றத முதல்ல இந்தியா சொல்லலையே, பாகிஸ்தானில் இருக்கிறாங்க. அதை இம்ரான் கான் அதான் சொல்லிட்டு அப்படி பொக்ரானில் வந்து நம்ம ஒரு அணுகுண்டை வெடிச்சோம்மா, ஒரு பயமுறுத்தணும், உடனே பாகிஸ்தான் பக்கத்தில் வெடிச்சு முடிச்சு. சரி, இப்போ இந்த சிந்து நதியை வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால இது வந்து ஒரு போருக்கான ஒரு முதல்ல ஒரு ஸ்டெப்பாக தானே சார்? ஸ்டாப் பண்ணுங்களா? சிந்து நதியை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நிறுத்த முடியுமா உங்களால்? பண்ணியிருக்காங்கல்ல. நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்களேன். எங்கே நிறுத்தினாங்க?
பிரம்மபுத்திரால அவன் டேம் கட்டிட்டாமா, சைனா தண்ணி விட முடியாதுன்ட்டான். ஒரு வருஷம் ஆச்சு. ஊருக்குள்ளார வந்துட்டான், கிராமங்கள்லாம் பிடிச்சிட்டான், கலெக்டர்லாம் போட்டான். இந்தியா அந்த பகுதியை வந்து இப்போ சைனாவோட சேர்ந்ததுன்னு சொல்லிட்டான். ஏறத்தாழ 100 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு நடவடிக்கை இல்லை, ஒரு நடவடிக்கை. இந்தியாவில் இருக்கும் சீனர்கள் வெளியே போக வேண்டும், சீனாவோட உறவு துண்டிக்கப்படும், ஒன்றுமே சொல்லி இல்ல. இப்ப சைனா வாபஸ் வாங்கிட்டு இப்ப 2 பேருமே வந்து ஒரு சுமூக பேச்சுவார்த்தையில சைனா அவங்களோட இதை எல்லாத்தையும் அன்னைக்கு சொல்லலையே, இது முடிஞ்சு போன ஒரு விஷயம். அது எப்படி முடிஞ்சு போவோம்? அதை நாடே எனக்கு சொந்தம்ட்டா பிரம்மபுத்திரால தண்ணி விட முடியாதுன்ட்டா என்ன பண்றதா இருக்கு? ஏன்னா அங்க முஸ்லீம்கள் இல்லை. உங்களுக்கு வேண்டியது முஸ்லீம்கள் வேணும். சிந்து நதியை நிறுத்திட முடியுமா? சிந்து நதி பார்த்துருக்கீங்களா? நீங்க போய் பாருங்க. சிந்து நதியை நிறுத்துறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு டேம், ஒரு சின்ன தடுப்பணை இருக்குதா உங்ககிட்ட? தடுப்பணை கட்ட முடியுமாங்க? போய் பாருங்க, பார்த்தவங்க. காஷ்மீர் ஒழுங்காக இருந்த காலத்தில் பணிக டிராவல்ஸில் ஏறினோம்னா அதெல்லாம் கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. தவறி விழுந்தோம்னா 200 மைலுக்கு 100 மைலுக்கு அந்த அப்புறம் தான் நம்ம பாடியே கிடைக்கும், அந்த ஸ்பீடு. அது மாத்திரம் இல்லை, கங்கை நதி கீழே இறங்குது இல்லை, ஹரித்வார், அந்த தண்ணீர் இறங்க முடியாது. சங்கிலி போட்டிருப்பாங்க, அந்த சங்கிலியை பிடிச்சிக்கணும். விட்டிங்கன்னா ஃபோர்ஸா சார்? உத்தரப்பிரதேச அது அங்கே ஹரித்வாரில் இருந்து நீங்கள் கல்கத்தாவில் தான் உங்கள் பாடி கிடைக்கும் சார். அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும் சார். என் பையனை வச்சுக்கிட்டு ஒரு அந்த இதை பிடிச்சிட்டு இறங்கிட்டேன் நான். அந்த இடத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னொரு இடத்துல 1/2 அடி தண்ணி தான் ஓடுது, 1/2 அடி தண்ணி தான், அவ்வளோதான் இருக்குது கல்லுக்குள்ள. போகிற ஃபோர்ஸை பார்த்தா காலை வைக்கிறதுக்கு பயமாக இருக்கு, அந்த ஸ்பீடு. ஏன்னா மலையிலேருந்து அப்படியே இறங்குது. 20,000 அடி உயரத்துலேருந்து இறங்குற தண்ணி, அந்த ஸ்பீடு. ஆயிரக்கணக்கான மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற கல்கத்தாவில் தான் பாடி கிடைக்கும். அதே தான் சிந்து நதி. ஜேலம் ஜீனாப் ரவி பியா செட்டிலேஜ் கையை வச்சுக்கின விரல் துண்டாயிடும். சரி சார். இப்போ சும்மா வந்து கதை விட்டுக்கிட்டு நான் நிறுத்தேன் பார்க்கலாம். நிறுத்தினாக்கா காஷ்மீரும் போகும், பஞ்சாபும் போகும். நீயும் சேர்ந்து சோத்துக்கு நாட்டி எடுப்பேன். மோடி நாளைக்கு சப்பாத்தி ஒன்றுனா தமிழ்நாட்டுக்கு தான் வரும், குஜராத்தை சேர்ந்து போடும். சரி சார். இப்போ இதோட இம்பாக்ட் என்ன மாதிரி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒன்றும் இருக்காது. 29ஆம் வருஷம் எலெக்ஷன், நாடாளுமன்ற தேர்தல் வர்றவர்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு சார். பஹல்காம் மேல அவங்க தாக்குதல் நடத்தினது வந்து எந்த அளவுக்கு சார் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்? பஹல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் இவர் என்ன, மோடி எத்தனை மீட்டிங் போட்டாங்க அதை தடுக்கிறத பற்றி என்ன நடவடிக்கை எடுத்தார் சொல்லுங்க. அதான் சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போனார்? அங்கிருந்து வந்தவன எங்க போனார்? பீகார். பஹல்காம்ல நடந்ததுக்கு பீகார்ல போய் ஒழுத்து கட்டுவேன்னா என்ன அர்த்தம்? எலெக்ஷன் நடக்குது, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். புல்வாமா தாக்குதல் என்னமாச்சு? ஒரு வாரத்தில் வெளியே வந்தது இல்லை. அர்ணாப் கோஸ்வாமி பேசின வீடியோ வெளியே வந்து மாட்டினார் இல்லை, ஜெயிலுக்கு போனார் இல்லை. இது புல்வாமா 2, அவ்வளோதான். தேர்தல் நடக்குது பீகாரில். நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், தேர்தல் நடக்கிறதுக்குள்ள மத கலவரம் நடக்கணும். மத கலவரம் இப்ப எதுக்கு? மத கலவரம் வந்து வரதுக்கு வழியில போச்சு. இப்ப இதுவே தான் பண்ணா. வேற என்ன? இப்ப என்னமா தீவிரவாதம் வர்றதுக்கு வேண்டிய அவசியம் என்னமா இருக்கு? இப்ப என்னத்துக்கு வக்ஃப் வாரியத்துக்கு இது போட்டீங்க? ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்கு தான் அது பண்ணீங்க நீங்க. இப்போ இந்த வக்ஃப் இதை வந்து அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு இருக்கக்கூடாதா? உங்களுக்கு தேவை ஒரு மத கலவரம், அது முஸ்லீம் விருப்ப வச்சு நீங்க ஜெயிக்கணுங்கிறத தவிர உங்களுக்கு என்ன இருக்குது? அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திருப்பரங்குன்றம் வந்து முருகனுடைய இடமா? அங்க ஒரு முஸ்லீம் மசூதி இருந்து கண்டுபிடிச்சு அங்க ஒரு முஸ்லீம் இதை ஒரு கலவரத்தை உண்டாக்க பாத்தீங்க. எவ்வளவு சாமர்த்தியம் இல்ல சார். இப்ப இந்த பஹல்காம் பண்ண ஒரு விஷயம் கூட இது வந்து பிளான்டு ஒன் பை தெரியாது. கேள்விகள் இருக்கு. அமெரிக்க துணை ஜனாதிபதி வான்ஸ் இங்க இருக்கிறாரு, விட்டுட்டு அரேபியாவுக்கு போற. உன்னுடைய குஜராத்தை சேர்ந்த 500 பேரை வந்து காலில் விலங்கு போட்டு அமெரிக்கா ஒரு நாட்டை விட்டு தோர்த்தி இருக்குது. அமெரிக்காவுடைய உறவுகளை துண்டிச்சிட்டியா நீ? சார் வர்த்தகம்னு ஒரு கேள்விமா. பாகிஸ்தானுக்கு உடனடியா எல்லாம் சொல்றீங்க. பாகிஸ்தான் விலங்கு அந்த விலங்கு போட்டாங்கன்னு ஒரு பத்திரிக்கை கார்ட்டூன் போட்டதுக்கு பத்திரிக்கை உள்ள தண்ணி
இப்போவும் இதை பற்றி பேசினாங்க உள்ள தேடுறேன். 2 பெண்களை உள்ள தேடி இருக்கேன். கேள்வி கேட்டாங்க. ஏன் வெளியில் சொல்ல முடியல? வான்ஸ் வந்து உட்கார்ந்துருக்கிற ஒரு துணை ஜனாதிபதி, அவரை விட்டுட்டு நீ வந்து அரேபியாவுக்கு போறிய, என்னத்துக்காக போன? உன்னுடைய குஜராத்திய உன்னுடைய ஸ்டேட்டை சேர்ந்த இருங்க, குஜராத்தை சேர்ந்தவங்களை வந்து காலில் விலங்கு போட்டு ஊற விட்டு தோற்றுறாங்க. இந்திய பொருள்களுக்கு 25% வரி அதிகப்படுத்தி இருக்காங்க. இவ்வளவெல்லாம் பண்ற நேரத்தில் அந்த துணை ஜனாதிபதி பேச்சு இதெல்லாம் சுமூகமாக முடிக்கிறத விட்டுட்டு அரேபியாவுக்கு எதுக்காக போனேன்? என்ன வேலைக்கு போனேன்? உடனடியாக வந்தியே, எதுக்காக வந்த? ஆறுதல் சொல்றதுக்கு வந்தியா? பீகார்ல போய் எனக்கு ஓட்டு போடுங்களை விசாரித்து விடுங்க. இது புரியுது. இதுக்கு மேல என்ன கேட்குறீங்க நீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. 26 டூரிஸ்ட்ன்றது வந்து சும்மா இல்ல சார். அது வந்து உண்மையாவே பிஜேபிக்கு யார் இல்லைன்னு சொன்னாமா? அந்த அந்த இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் நாசமா போவான். பச்சையா சொல்றாம நாசமா போவான். இந்த மக்களை கொன்று தனக்கு அதிகாரத்தை கடைபிடிக்கணுங்கிற இது பண்ணுங்கிறதுக்காக நினைக்கிற அந்த துரோகிகள், அந்த மனித விரோதிகள், மனித குல விரோதிகள் புழுமுழுத்து சாவான். சொல்றேன், யாருக்கு போய் சேரட்டும். இல்ல சார், நீங்க இந்த மாதிரி ஆமாமா, ராணுவத்தில் போன புல்வாமா தாக்குதலில் ராணுவத்தை அடிச்ச, அதுல ஒரு நியாயம் இருக்குது. அப்பாவி பொதுமக்கள், நீ தானே சொன்ன காஷ்மீர் பிரமாதமாயிடுச்சு. காஷ்மீர் இருமா கேளுங்கம்மா, காஷ்மீருக்கு பிரமாதமாகி போச்சு. எங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு அமித்ஷா சொன்னது, சுற்றுலா பயணிகள் போங்க, உன்னை நம்பி தானே போனாங்க. திருமாவளவன் தானே கேட்டார், நீ சொல்லி தானே போனாங்க. ஒரு இராணுவத்தினை காணமே அங்க, ஒரு போலீஸை காணமே அங்க, எங்க போனாங்க? சுற்றுலா பயணிகள் வர்ற இடத்துல அது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு 4 பக்கமும் விரோதிகள் இருக்கிற நாட்டுக்கிட்ட ஒரு இராணுவ பாதுகாப்பு இல்லை. பகல்காமும் குல்மார்க் 2 தான் காஷ்மீரில் பார்க்க வேண்டிய இடங்கள். பணிக்கர் டிராவல்ஸில் ஏறி போனீங்கன்னா அங்கே தான் கூட்டு போவாங்க. இல்லை சார், இப்போ அங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அங்கே உள்ளே இருக்கிற காஷ்மீர் மக்களே 14 பேர்கிட்ட வந்து இப்போ லிஸ்ட்டில் இருக்காங்க சார். அவங்க எல்லாருமே வந்து பாகிஸ்தானியர் அமைப்புகளோட தொடர்புகளை இருக்கிற மாதிரியும், அவங்க வந்து இவங்களுக்கு உதவுற மாதிரியும், உள்ளூர் மக்களே வந்து அவங்களுக்கு அந்த அமைப்புகளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இப்போ லிஸ்ட்டில் 14 பேரை சேர்த்துருக்காங்க சார். இன்னைக்கான நியூஸ் அதுதான். அப்போ உள்ளூர் மக்கள் உங்களோட இல்லைன்னு தெரியுது இல்லை? அப்புறம் என்னத்துக்கு அங்கே போய் உங்கள் ஆட்சியை வச்சிங்க? ஓமர் அப்துல்லா தான் சீஃப் மினிஸ்டர். அவர் என்ன சார், நீ அந்த மீட்டிங்க்கு நீ அவரை கூப்பிடாம தானே நடத்தின? அவரும் இன்னும் எதுவுமே பேச, அவரு கிளீனாக சொன்னார், என்ன ஏன் கூப்பிடலன்னாரு. எதிர்கட்சி தலைவர்களெல்லாம் அவங்க வீட்டு கவரில் தானே வச்சுருக்க. மஃப்தி முகமது சயீதெல்லாம் எங்கே இருக்காங்க? வீட்டு கவரில் தானே இருக்காங்க. அப்புறம் தானே நீ சொன்ன காஷ்மீர் வந்து சுதந்திர பிரதேசமாகி விட்டது, யார் வேணாலும் போகலான்னு, அமைதி பிரதேசமாகி விட்டதுன்னு போன மாதம் தானே உங்கள் அமித்ஷா சொன்னார். அந்த சிறப்பு அம்சம், அந்த சிறப்பு வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எடுத்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு அட்டாக்ஸ் வருதான் சார். பட் ஸ்டில் இது வந்து ஜெனரேஷனா வந்து இது போய்கிட்டே இருக்கே சார். இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? குஜராத்திகளை போய் வந்து ஏன் பொறுக்கி எடுத்து குஜராத்திகளை மாத்திரம் ஏன் அமெரிக்கா வெளியே துரத்துச்சு? எதுக்காக துரத்தினாங்க? நீங்க தான் சொல்லணும். சரி, இதே சைனா வந்து உள்ள வந்து அங்கேயும் வந்து ராணுவத்தினர் 100 பேரை கொண்டாங்க, ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்கல. பேசாம இருந்துட்டீங்க. பிரம்மபுரத்தில் வந்து டேமும் கட்டிவிட்டாங்க, தண்ணியை நிறுத்தி விட்டாங்க. என்ன பண்ண? அவ்வளோ வேணாமா? சிலோனில் ஈழத்தமிழர்களை தமிழ் மீனவர்களை வந்து அடிச்சு கொண்டு சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்களே, இலங்கை வந்து தனியாக பண்ணிட்டீங்களா? அவன் இந்தியன் இல்லையா? தமிழ்நாட்டு மீனவன் இந்தியன் இல்லையா? தினசரி சிங்களவன் கப்பல் வந்து பிடிக்குது, அடித்து உடைக்கிறாங்களே, செத்து போகிறாங்களே, என்ன ஆக்ஷன்? இலங்கையோட தொடர்பு அறுந்து போடுறது, இலங்கையர்கள் உடனே வெளியேறதுன்னு சொன்னீங்களா? இந்த சுற்றுலா பயணிகள் 20 பேர் போனதுக்கு ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழ் மீனவர்கள் இறந்து போனாங்களே, யார் பதில் சொல்ல? அது என்ன ஆக்ஷன் எடுத்த சொல்லுங்க. 29ஆம் வருஷம் வரணும், நாடாளுமன்ற தேர்தல் வரவரும் இந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை வச்சு தான் அவங்க எலெக்ஷன் நடத்துவாங்க சார். அதுக்கு இன்னும் வருஷம் 26. இப்போ பீகார் எலெக்ஷன் வந்துருச்சுமா. தமிழ்நாட்டில் அதான் திருப்பரங்குன்றம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. வக்ஃபு இது வந்து உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருச்சு. அப்புறம் இவங்களுக்கு கை வந்த கலை புல்வாமா 2 நடத்திட்டாங்க. அவ்வளோதான். ஃபைன் சார். இப்போ இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து அவங்க எதை டார்கெட் பண்ணி அப்போ அனுப்புறதுன்றது வந்து பாபரி மஸ்ஜித் இடிக்கிறவரில் இந்தியாவில் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கலாமா? பம்பாயில் வந்து இப்போ தீவிரவாத தாக்குதல் நடந்தன உடனே அன்றைக்கி இருந்த உள்துறை அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார்.
மன்மோகன் சிங் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னாரு. ஃபெயிலியர்னார், உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டார். இது ஒன்றும் வாயை திறக்கல. ஃபைன் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதோட விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி.